வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இறைவன். அந்த இறைவன் நினைப்பதற்கு அரிய மூர்த்தி என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அதை பற்றி பார்ப்போமா? நாம் வேலை விஷயமாக வெளியூருக்கு செல்கிறோம். வீட்டை விட்டு புறப்பட்டு ஒரு வாரத்திற்கு மேல் ஆகின்றது. அப்போது மனைவி மக்களின் நினைவு நமக்கு வருகின்றது. நமக்கு உற்ற நண்பர் ஒருவர் எப்பொழுதும் கலகலவென்று பேசுவார். அவரை பார்த்தும் பல வருடங்கள் ஆகிவிட்டது. அவரது நினைவும் அப்போது நமக்கு வரலாம். இவ்வாறு நம் உற்றார் உறவினர் இவர்களை நாம் நினைக்கும் பொழுது அவர்களின் தோற்றமும் அவர்களின் குணங்களுமே நம் நினைவிலே தோன்றுகின்றன. நமது உறவினர் ஒருவர் அமெரிக்காவில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த உறவினரின் உருவப்படத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது அவரை பற்றி நினைக்கும் பொழுது அவர் உருவப்படமாவது நம் மனதில் தோன்றும். அவர் எழுதிய ஒரு புத்தகத்தை நாம் படித்திருக்கிறோம் என்றால் அவரை நினைக்கும் பொழுது அந்த புத்தகத்திலுள்ள கருத்துக்கள் கூட நம் உள்ளத்திரையில் ஓடலாம். ஆனால் அவரை நேரில் பார்க்காமல், அவரது உருவப்படத்தையும் பார்க்காமல், அவரை பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அவரை நாம் எவ்வாறு நினைப்பது? நினைப்பதற்கு இயலாதல்லவா? எடுத்துக்காட்டாக, திரைப்பட அரங்கிலே வெண்திரை ஒன்று நம் முன் தொங்குகிறது. ஆனால் படம் எதுவும் அதன் மேல் ஓடவில்லை என்றால் நாம் எதை பார்ப்பது? இதுபோல் நம் மனத்திரையிலே நினைவு படங்கள் ஓடினால்தான் நாம் ஒன்றை நினைக்கிறோம் என்று சொல்ல முடியும். நாம் பார்த்து பழகி அறிந்து தெரிந்து கொண்டவர்களை பற்றித்தான் நினைவு படங்கள் மனத்திரையிலே நிழலாட முடியும். நாம் பார்த்து பழகாதவர்களை பற்றியோ நமக்கு தெரியாதவர்களை பற்றியோ எந்த விதமான நினைப்பும் நமக்கு வருவதில்லை. அவர்களை பற்றி நினைத்து பார்க்கவும் முடிவதில்லை. சரி, இறைமையை எவ்வாறு நினைப்பது? இறைமை நம் பொறிகளுக்கு புலனாகாதது. அதனை கண்ணால் பார்க்கவோ, காதால் கேட்கவோ, மூக்கால் முகரவோ, நாக்கால் சுவைக்கவோ, உடலால் உணரவோ இயலாது. இத்தகைய இறைமையினை நாம் எவ்வாறு நினைப்பது? எனவே நினைப்பதற்கு அரியவன் இறைவன் என்கின்றனர் பெரியோர்கள். இன்ன தன்மை இல்லாதவன், இன்ன தன்மை உடையவன் என்று இறைவனை நினைக்க இயலாது என்கிறார் ஞானி நம்மாழ்வார். இலனது உடையவன் இது என நினைவறியவன் என்கிறது திருவாய்மொழி. இறைவனே, உன்னை இன்னார் என்று சொல்லுவதற்கில்லை. உனது மாயத்தை உணர்ந்தவர்கள் உயிருக்கு துணை என்று உன்னை ஏற்றுக்கொள்ளுகின்றனர். ஆனாலும் உன் கோலம் என்ன, பேரும் ஊரும் என்ன, பிறப்பு எது என்றெல்லாம் தெரிந்து உன்னை நினைக்க வல்லார்கள் யார் என்கிறார் திருமழிசை பெருமான். இன்னை என்று சொல்லலாவதில்லை, யாதும் இட்டிடை பின்னை கேள்வன் என்பர். உன் பிணக்குணர்ந்த பெற்றியோர் பின்னையாய கோலமோடு பேரும் ஊரும் மாதியும் நின்னை யார் நினைக்க வல்லர், நீர்மையால் நினைக்கிலே. இறைவனது பெருமை தனித்தது. எனவே அதை சரிநேராக பாடி இறைவனை நம்மால் நினைத்தல் இயலாது. எனவே நினைப்பதற்கு அரிய தனிப்பெரியோன் என்றும் சிந்தனைக்கு அரிய சிவம் என்றும் பாடுகின்றார் மாணிக்க வாசகர். நேர் பாடல் பாடி நினைப்பரிய தனிப்பெரியோன் என்றும் சிந்தனைக்கரிய சிவமே போற்றி என்றும் பாடுகின்றது திருவாசகம். உணர்வதற்கும் அரியவர் இறைமை. இறைமை உள்ளது என்பதை நாம் உள்ளத்தால் உணர்கின்றோம். ஆயினும் அதன் முழு தன்மையையும் நாம் உணர முடிவதில்லை. ஒன்று உள்ளது என்பதை உணர்வதும் வேறு, அதன் தன்மைகள் அனைத்தையும் உணர்வது வேறு. இறைமை உள்ளது என்பதை நம் உள்ளம் உணர்கின்றது. ஆதலால்தான் அதனை உணர்வின் மூர்த்தி என்கின்றனர். உள்ளது என்பதை உணர்ந்தாலும் அதன் உண்மைத்தன்மையினை உணரும் ஆற்றல் நம் உள்ளத்திற்கு இல்லை.
இறைமை உள்ளது என்பதனை உணர்ந்தேன். ஆயினும் அதன் நேர்மையை, தன்மையை அது இது என்று உணர எவராலும் முடியாது. எவ்வளவு உணர்ந்து உணர்ந்து முயன்றாலும் மேலே காண முடிவதில்லை என்கிறார் ஞானி நம்மாழ்வார். நின்ற ஒன்றை உணர்ந்தேனுக்கு அதனுள் நேர்மை அது விது என்று ஒன்றும் ஒருவருக்கும் உணரலாகாது. உணர்ந்து மேலும் காண்பதரிது என்கிறது திருவாய்மொழி. இறைமை ஆழமானது, அகன்றது, உயர்ந்தது, ஆனால் உருவமில்லாதது. இந்த நிலையினை உணர்ந்து உணர்ந்து காண முயன்றாலும் உணர்வதற்கு அரியது என்று விளக்குகிறார் நம்மாழ்வார். உணர்ந்து உணர்ந்து இழிந்து அகன்று உயர்ந்து உருவியந்த இந்நிலைமை உணர்ந்து உணர்ந்து உணரிலும் இறைநிலை உணர்வு அரிது, உணர்வரிது உயிர்காள் என்கிறார் திருவாய்மொழியில். உள்ளத்து உணர்ச்சியால் இறைவனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவன் உணர்வதற்கு அரிதான ஒருவன் என்றும் பாடுகின்றார் மாணிக்க வாசகர். உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான், உருமூன்றுமாகி உணர்வரிதாம் உருவனுமே என்கிறது திருவாசகம். உணர்வரிதாம் ஒருவனுமே என்பதில் ஒருவன் என்கிற சொல் இறைமையின் தனித்தன்மையினை குறித்துதான் நிற்கிறது. ஒப்புவமை இல்லாதவன் இறைவன். மாணிக்கம் என்பவரை நாம் பார்த்ததில்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் பிறரிடம் கேட்கிறோம். அவரோ இன்னாரை போன்ற உருவமுடையவர், இன்னாரை போன்ற திறமை பெற்றவர் என்று சொல்வார்கள் என்றால், நமக்கு தெரிந்த ஒருவரை காட்டி இவருக்கு ஒப்பானவர் அந்த மாணிக்கம் என்று நமக்கு விளக்குகின்றனர். நாமும் மாணிக்கத்தை பற்றி ஓரளவு தெரிந்து வைத்துக் கொள்கிறோம். இந்த முறையில் இறைமையினை விளக்குதல் இயலுமா? இயலாது. ஏன்? இறைமைக்கு ஒப்பாக எதை கூறுவது, எவரை காட்டுவது? மலையைப் போல பெரியவன் இறைவன் என்றால் பொருந்தி வருமா? கடலைப் போல ஆழ்ந்தவன் என்றோ விண்ணைப் போல் விரிந்தவன் என்றோ கூறினால் சரியாகுமா? எத்தனையோ மலைகளையும் கடல்களையும் கொண்ட இந்த பூமி பரவெளியிலே ஒரு சிறு பந்தாக அல்லவா இருக்கின்றது. நம் கண்களுக்கு ஆகாயமாக புலனாவது எல்லையில்லா பரவெளியில் அத்தனை பகுதிதானே, போன்ற பகுதிதானே. இவற்றையெல்லாம் கடந்தது அல்லவா இறைமை இருக்கின்றது. எனவே எதைத்தான் இறைமைக்கு ஒப்பாக கூறுவது? எதையுமே கூறுவதற்கு இல்லை. ஆதலால் தான் இறைவனை ஒப்பு ஒருவர் இல்லாத ஒருவன் தன்னை ஒத்தார் மிக்காரை இளையாய மாயா தனக்குவமை இல்லாதான் தனக்கொன்று உமையற நிறைந்த தனியே தன்னம் தனி முதலே என்றெல்லாம் முறையாக நாவுக்கரசர், நம்மாழ்வார், திருக்குறள், தாயுமானவர் போன்ற ஞானிகள் எல்லோரும் போற்றுகின்றனர். தன்னை ஒத்த எவரும் இல்லாத தனியனாக இறைவன் இருக்கின்றான். எனவே அவனை நினைப்பதற்கு அரியவனாக இருக்கின்றான் என்கின்றார் மாணிக்க வாசகர். நினைய பிறருக்கு அரிய நெருப்பை, நீரை, காலை, நிலனை, விசும்பை தன்னை ஒப்பாரை இல்லா தனியை, தன்னை ஒப்பாரை இல்லா தனியை என்று பாடும் மாணிக்க வாசகர் ஒப்பிலா மணியே என்றும், ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனே என்றும், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்றும் போற்றி இறைவனுக்கு ஒப்பாக எதையுமே சொல்வதற்கில்லை என்று தெளிவுபடுத்துகின்றார். ஒப்பில்லாத ஒருவனாக இருப்பதால் இறைவன் நினைப்பதற்கு அரியவன் என்கின்றார். உன்னற்கு அறியான் ஒருவன் என்கின்றது திருவெம்பாவை. இறைமையின் தன்மையினை எண்ணி பார்க்கலாம் என்று நாம் கண்களை சிறிது நேரம் மூடிக்கொள்ளலாம். என்ன தெரிகிறது? உலகப் பொருட்கள் எல்லாம் மனக்கண்களிலே தோன்றுகின்றன. சூரியனும் சந்திரனும் தோன்றுகின்றன. பரவெளி கூட தெரிகின்றது. பரவெளியிலே ஒளிரும் விண்மீன்கள் கூட தெரிகின்றது என்று வைத்துக்கொள்வோம். அதற்கு அப்பாலும் நீண்டு கொண்டே போகின்றது பரவெளி. நம்மை சூழ்ந்து நின்று அகன்று ஆழ்ந்து உயர்ந்து முடிவில்லாத பெருவெளி. பெருவெளி என்று சொல்லுவதை விட்டு அதை பெரும் பாழ் என்று கூறுகின்றார் நம்மாழ்வார். சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து
உயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ என்கிறார். முடிவில்லாத பெரும் பாழை நாம் எப்படி எண்ணி பார்ப்பது? பரவெளியின் பரப்பினை நாம் எண்ணி பார்ப்பது இயலுமா? அதன் எல்லைதான் என்ன? அது எங்கு தொடங்கி எங்கு முடிகின்றது? அது முடிவில்லாத பெரும் பாழ் என்றால் முடிவில்லாமல் அது போய்க்கொண்டே இருக்குமா? எல்லையின்றி போய்க்கொண்டே இருக்கும் பாழ்வெளியினை எப்படித்தான் நாம் நினைவில் எண்ணி பார்ப்பது? இறைவனை நினைப்பதாக சிந்தை செல்லும், வாக்கும் அவ்வாறே முயற்சி செய்யும். ஆனால் எல்லையை எட்ட முடியாது, திணை அளவு கூட எட்ட இயலாது. நினைக்க முடிந்தால் அல்லவா அதை பற்றி சொல்லவும் கேட்கவும் முடியும். அனைத்து உலகமாக உள்ள இறைமை ஐம்புலன்களுக்கு தெரிவதில்லை. இறைவனது பாதம் எங்குதான் உள்ளது, அதை எப்படி எய்துவது என்று கேட்கின்றார் மாணிக்க வாசகர். நினைப்பதாக சிந்தை செல்லும், எல்லை ஏய வாக்கினால் தினைத்தனையும் ஆவது இல்லை. சொல்லலாவ கேட்பவே அனைத்துலகும் ஆய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா எனைத்தது எப்புறத்தது எந்தை பாதம் எய்தவே என்கிறார் திருவாசகத்தில். இறைவனே, ஏதோ உன் திருவடியை எண்ணலாம், ஆனால் உன் தன்மையினை என்ன என்று சொல்லி நான் எண்ண முடியும் என்று இறைஞ்சுகின்றார் நாவுக்கரசர். எண்ணுகேன், என் சொல்லி எண்ணுகேனோ, எம் பெருமான் திருவடியே எண்ணின் அல்லால் என்கிறார். யாவையும் எவரும் தாமாக நிற்கும் இறைமையினை எவ்வாறு எண்ணுவது என்பதனை அறிய மாட்டேன் என்கிறார் நம்மாழ்வார். மனத்தின் சக்தி மகத்தானது. பூமியில் 1000 மைல்களுக்கு அப்பால் உள்ள இடங்களையும் ஆட்களையும் அரை நொடியில் நினைக்கும் சக்தி அதற்கு உண்டு. எத்தனையோ ஒளியாண்டுகள் தூரத்தில் மின்னும் நட்சத்திரங்களையும் கூட இமை பொழுதில் நினைக்கும் ஆற்றல், நினைத்து பார்க்கும் ஆற்றல் இதயத்திற்கு உண்டு. ஆயினும் இறைமையினை எண்ணி பார்ப்பது ஏன் அதற்கு இயலவில்லை? இதை பற்றி இதற்கான காரணத்தை கூறுகின்றது பிரகதாரண்யக உபநிடதம். இதயமாக உள்ளது இறைமை. ஆனால் இறைமை இதயத்திற்கு அப்பாற்பட்டது. இதயத்தினை இயக்குவதும் இறைமைதான். எனவே இதயத்தால் இறைமையினை எண்ணுதல் இயலாது என்கிறது. இறைமை அறிவுக்குத்தான் அகப்படுவதில்லை. அதனை நேர்பட நினைக்கவாவது இயலுமா என்பது அடுத்த கேள்வி. இறைவனே, நீ உள்ளமாகவே உள்ளத்தில் நிற்கின்றாய் என்கிறார் திருவாசகர். திருநாவுக்கரசர் உள்ளமாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி, சிந்தையாய் நின்ற சிவனே போற்றி என்கிறது தேவாரம். உள்ளமாக உள்ள இறைமையினை உள்ளத்தால் எவ்வாறு உள்ளுதல் இயலும்? நிழல்படம் எடுக்கும் கருவியினை கேமரா என்கிறோம். கேமராவை கொண்டு பிற பொருட்களை படம் எடுக்கலாம். ஒரு கேமராவினை பயன்படுத்தி அந்த கேமராவையே படம் எடுத்தல் இயலுமா? இயலாதல்லவா? இதுபோல் உள்ளமாகவே உள்ள இறைமையினை உள்ளத்தால் உள்ளுதல் இயலாது என்கின்றனர் ஞானிகள். எனவே சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்றிலகு திவ்ய தேசமோ மயம் என்கிறார் தாயுமானவர். சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்றிலகு திவ்ய தேசோமயம். இது தாயுமானவர் கூற்று. இறைமையின் தன்மையையும் பெருமையினையும் நாம் எப்படி அளவிட்டு நினைத்தல் இயலும்? 8000 மைல் குறுக்களவு கொண்ட நம் பூமி பந்தினை பம்பரமாக சுழலச் செய்கின்றதே, அந்த ஆற்றலை அளவிட முடியுமா? பூமியை விட பல லட்சம் மடங்கு பெரிதான சூரியனை அக்னிக்கோளமாக எரியச் செய்கின்றதே, அந்த ஆற்றலை அளக்க முடியுமா? எத்தனையோ ஒளியாண்டு தூரங்களுக்கு நட்சத்திர மண்டலங்களை பரவெளியில் பரப்பியுள்ளதே, அதனை வியப்பதா? அணுவை விடவும் நுண்ணியதாகவும் அண்டங்களுக்கெல்லாம் அப்பாலாகவும் உள்ளதே இறைமை. அதனை அண்டத்திற்கு அண்டம் என்பதா, அணுவிற்கு அணு என்பதா? உணர்வார் யார் உன் பெருமை? ஊழிதோர் ஊழி உணர்வார் யார் உன் உருவம் தனை?
உணர்வார் யார்? விண்ணகத்தாய், மண்ணகத்தாய், வேங்கடத்தாய், நால்வேத பன்னகத்தாய், நீ கிடந்த பால் என்கிறார் பொய்கையாழ்வார். இறைவனே, நீ விண்ணெல்லாம் நிறைந்து மண்ணெல்லாம் நிறைந்து ஒளியாக விளங்குகின்றாய். உனது எல்லையினை எண்ணி பார்க்கவும் இயலாது. எனவே நீ எண்ணத்திற்கும் எட்டாத எழிலுடையவன் என்று கூறுகின்றார் மாணிக்கவாசகர். எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொளியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே என்கிறது திருவாசகம். நினைப்பரிய மூர்த்தியினை, எண்ணத்திற்கு எட்டாத இறைவனே, நினைப்பரிய தனிப்பெரியோன் என்று அவர் போற்றுகின்றார். வானுடையான் பெரியான் மனத்தாலும் நினைப்பு அறியான் என்று பாடுகின்றார் சுந்தரர். இறைவனே, உனக்கு உருவம் ஒன்றும் இல்லை, அருவமாக நிற்கின்றாய். உன் மாயத்தினை நினைத்து நினைத்து பார்க்கிறேன், உன்னை எவ்வாறு நினைப்பது என்றுதான் தெரியவில்லை என்று பாடும் நம்மாழ்வார் இறைவனின் நினைப்பரிய தன்மையினை நமக்கு எடுத்து புகட்டுகின்றார். ஒன்றலா உருவாய் அருவாய நின் மாயங்கள் நின்று நின்று நினைக்கின்றேன், உன்னை எங்கனம் நினைக்கிற்பன் என்கிறார் தம் திருவாய்மொழியில். இறைமை அரிய பொருள், அரியவற்றுள் எல்லாம் அரியதான பொருள். அரியதில் அரிய அரியோன் காண்க என்கிறது திருவாசகம். எனவே சொல்லுவதற்கு அரியதாய், அறிவதற்கு அரியதாய், நினைப்பதற்கும் அரியதாக இருப்பதுவே இறைமை. ஓகே மக்களே, இந்த பகுதியில் இறைமை என்பதை பற்றி சிந்தித்தோம் அல்லவா? தமிழால் சிந்தித்தோம் அல்லவா? மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.